யாழில் கருப்பு ஜூலை நினைவஞ்சலி கருத்தரங்கு. நாமல் ராஜபக்ச மீதான வழக்கு நீதவான் வழங்கிய உத்தரவு. முன்னாள் ஜனாதிபதி கோடபய ராஜபக்சவினுடைய செயலாளர் சுகிஸ்வர பண்டார நீதிமன்றத்தில் முன்னிலை. சிடி விக்ரமரத்னவின் மரணம் 16 ஆண்டுகால முக்கிய தகவலை வெளியிட்ட பாதுகாவலர். புதிய எல்லை நிர்ணய ஆணைக்குழுவில் முஸ்லிம் பிரதிநிதித்துவம் புறக்கணிப்பு, முஜிபுர் ரஹ்மான் கண்டனம். என்னை சிறையில் அடைப்பது சுலபமானதல்ல, வகுக்கப்பட்டுள்ள அரசியல் திட்டங்கள் சவால் விடும் நாமல் ராஜபக்ச. மிதமிஞ்சிய அலைபேசி பயன்பாடு குறித்து கத்தினால் கடும் கவலை. நெல் சந்தைப்படுத்தல் சபை இதுவரை மன்னார் மாவட்டத்தில் நெல் கொள்வனவு மேற்கொள்ளவில்லை, விவசாயிகள் கவலை. போலி கௌபே இணையதளங்கள் மூலம் பண மோசடி, பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு போலீசார் அவசர எச்சரிக்கை. செம்மணியில் புதைக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரி அமைதி வழி கவன ஈர்ப்பு போராட்டம். ஆணையாளருக்கு மகஜரும் கையளிப்பு. தீவிரமடையும் எல்னினோ தாக்கம், இலங்கையர்களுக்கு சுகாதார பிரிவு விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். 1983ஆம் ஆண்டு கருப்பு ஜூலை படுகொலையின் 43ஆம் ஆண்டு நினைவஞ்சலி கருத்தரங்கு நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் YMCA மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்வில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக அரசியல் பீட விரிவுரையாளர் விக்னேஸ்வரன் சிறப்பு கருத்துரையாற்றினார். நிகழ்வில் பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்ட அரசியல் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். தமிழர் இனத்தின் மீது நிகழ்த்தப்பட்ட அநீதிகள் மற்றும் வரலாற்று சம்பவங்கள் தொடர்பான ஆவணங்கள், சான்றுகள் மற்றும் நினைவு பதிவுகளை எதிர்கால சந்ததியினருக்காக போதுமான அளவில் பாதுகாத்து வைக்க தவறியுள்ளோம். குறிப்பாக யாழ்ப்பாண பொது நூலகம் எரிக்கப்பட்ட சம்பவம் போன்ற நிகழ்வுகளுக்கு கூட போதுமான சான்று பொருட்கள் இன்று பாதுகாக்கப்படவில்லை. இனி வரலாற்று சான்றுகளை முறையாக சேகரித்து பாதுகாப்பதன் அவசியம் குறித்து கலந்துரையாடலில் கலந்து கொண்டவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மிக கொடூரமாக கொல்லப்பட்டவர்களுக்காக ஒரு நினைவு பகிர்வை கூட நாங்கள் செய்ய முடியாவிட்டால் நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் அர்த்தமில்லை என்கின்ற ஒரு துடிப்பு, ஒரு அங்கலாய்ப்பு அவருடைய மனங்களிலே இருந்தது. அந்த வகையிலே உண்மையிலே நான் அவருக்கு நன்றி கூறுகின்றேன். அந்த உணர்வு தான் இந்த விடுதலை பயணத்தை, இந்த விடுதலை போராட்டத்தை இன்றும் ஏதோ ஒரு வகையிலே இயக்கி கொண்டிருக்கின்றது. இன்னும் இந்த இனம் மண்டியிடாமல் போராடுகிறது என்று சொல்லி சொன்னால் அந்த இவர் போன்றவர்களுடைய மனங்களிலே இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் தான் அதற்கு காரணமாக இருக்கிறது. உண்மையிலே 83ஆம் ஆண்டு அந்த இனப்படுகொலை என்பது அது கலவரம் என்று சொல்லி அந்த சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தினுடைய ஆளுகைக்குட்பட்ட சூழலிலே அந்த கருத்துக்கள் ஆழமாக பரப்பப்பட்டு விட்டது. ஆனால் உண்மையிலே அது ஒரு கலவரம் அல்ல, அது நன்கு திட்டமிடப்பட்ட ஒரு இனப்படுகொலை. அந்த சம்பவங்களை நேரில் பார்த்தவர்களுடைய அனுபவங்களின் இருந்து நாங்கள் அதை நன்றாக சந்தேகத்துக்கிடமின்றி உறுதிப்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. JR ஜெயவர்தன அரசாங்கம் வாக்காளர் பட்டியல்களை வைத்து கொண்டும் அதே நேரத்திலே வியாபார நிலையங்களுடைய அந்த ரெஜிஸ்ட்ரியை, அதாவது அந்த அவர்களுடைய அந்த மாநகர சபை அல்லது உள்ளூராட்சி மன்றங்களில் இருக்கக்கூடிய பதிவுகளின் அடிப்படையிலே அவர்களுடைய முகவரிகளை தெரிவு செய்து அதை சிங்கள காடியர்களிடம் கொடுத்து அந்த காடியர்கள் அந்த இடங்களை தாக்குகின்ற பொழுது அவர்களுக்கு எந்த இடையூறும் தமிழர் தரப்பிலிருந்து வராமல் இருக்க போலீசாரையும் இராணுவத்தினரையும் ஈடுபடுத்தி இந்த சிங்கள காடியர்களிடமும் கத்திகளையும் புல்லுகளையும் வாள்களையும் கொடுத்து அந்த வர்த்தகர்களை இனங்கண்டு வர்த்தகர்களிடம் இருந்த சொத்துக்கள், பணங்கள், நகைகள் அனைத்தையும் சூறையாடிய பின்னர் அங்கே அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண்களை பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கி கொலை செய்வதற்கும் அந்த வர்த்தகர்களை கொலை செய்வதற்கும் உயிரோடு எரிப்பதற்குமான அனுமதிகள் கொடுக்கப்பட்டு ஈவிரக்கமின்றி இலங்கை பூராகவும், குறிப்பாக வடகிழக்கு நடைபெற்ற சம்பவங்களுக்கு அப்பாலே வடகிழக்குக்கு வெளியிலே தென்னிலங்கையிலே சிங்கள பெரும்பான்மையினர் வாழ்ந்த பகுதிகளுக்குள்ளே வாழ்ந்த எங்களுடைய வர்த்தகர்கள் குறிவைத்து அளிக்கப்பட்டார்கள். ஒரு காலத்தில் இலங்கை சுதந்திரம் அடைகின்ற பொழுது இலங்கையினுடைய இராணுவ தளபதியாக இருந்தவர் ஒரு தமிழர். அவ்வாறு பல்வேறுபட்ட துறைகளிலே, சிவில் நிர்வாகத் துறைகளிலே கிட்டத்தட்ட 180% பொறுப்புகளில் இருந்தவர்கள் தமிழர்கள். இலங்கையினுடைய வர்த்தக ஆதிக்கம் அன்று தமிழர்களுடைய கைகளிலே தான் இருந்தது. தென்பகுதியிலே இந்த வடகிழக்கைச் சேர்ந்த, குறிப்பாக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழர்கள் இலங்கையினுடைய கொழும்பிலும் ஏனைய
தென் பகுதி மாவட்டங்கள் தென் மாகாணத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் வர்த்தகத்துறையிலே வந்து கொடிகட்டி பறந்தார்கள். ஏற்றுமதி இறக்குமதியிலே வந்து தமிழர்கள் தான் முன்னணி வகித்தார்கள். அவர்கள் ஊடாகத்தான் இலங்கைக்கு தேவைப்பட்ட பல்வேறுபட்ட பொருட்களினுடைய மொத்த விநியோகம் தங்கியிருந்தது. வந்து அந்த கல்வித்துறையிலே அவர்கள் கொடிகட்டி பறந்தார்கள். சிங்களவர்களால் கிட்ட நெருங்க முடியாத நிலைமை இருந்தது. அப்போ அந்த சந்தர்ப்பத்திலே அவர்களோடு போட்டி போட்டு வெல்லவே முடியாது என்கின்ற ஒரு நிலையிலே அவர்கள் தெரிவு செய்த வழி இந்த தமிழர்களை அழித்து ஒழித்து அவர்களுடைய சொத்துக்களை கொள்ளையடித்து அவர்களை அந்த பகுதிகளிலிருந்து விரட்டி அடித்து விட்டால் தாங்கள் அந்த உயர்நிலைகள் அனைத்தையும் கைப்பற்றிவிட முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு ஜேஆர் ஜெயவர்தனா என்கின்ற அந்த இனவரை பிடித்த அரச தலைவருடைய தலைமையிலே அவரோடு இருந்திருக்கக்கூடிய ஏனைய இனவரை பிடித்த அமைச்சர்களும் அவருடைய தொழிற்சங்கத்தினரும் இந்த காடியர்களை பயன்படுத்தி எங்களுடைய தமிழர்களுக்கு எதிராக அந்த கொடூரங்களை அரங்கேற்றினார்கள். வந்து அப்போ பட்டியல் படுத்தப்பட்டு இனங்காணப்பட்ட அடிப்படையில் வர்த்தகர்கள் அவர்களிடமிருந்த சொத்துக்கள் முழுவதும் கொள்ளையடிக்கப்பட்டன. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். வீடுகள் எரிக்கப்பட்டன. வீடுகளில் இருந்த சொத்துக்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டன. இவ்வாறு திட்டமிட்ட அடிப்படையிலே அந்த படுகொலை அரங்கேற்றப்பட்டு கப்பல்களிலே தமிழர்கள் ஏற்றி வடபகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த சம்பவங்கள் இலங்கையினுடைய இந்த பகுதியிலும் இளைஞர்கள் யுவதிகள் வாழ முடியாது. அவர்களுடைய கைகளிலே ஒரு கால் பவுன் நகை கூட இருக்க முடியாது. 10 ரூபா காசு கூட பொக்கெட்டில் வச்சிருக்க முடியாது. வைத்திருந்தால் அதற்காக கொலை செய்யப்படுகின்ற நிலைமை, பெண்கள் வல்லுறவுக்குள்ளாக்கப்படுகின்ற நிலைமைகள் என்பது அதிகரித்திருந்த நிலையிலே வேறு வழி இல்லாமல் ஆயுதமேந்தி போராட வேண்டியம் என்ற நிலைமைக்குள் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் அந்த 83 காலப்பகுதியிலே இந்த விடுதலை இயக்கங்களிலே இணைந்து போராட வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள். அந்த போராட்டத்தினுடைய விளைவாக சிங்கள அரசு மண்டியிட்டது. வந்து அந்த தமிழிளைஞர்களுடைய போராட்டத்துக்கு முன்னால் ஈடு கொடுக்க முடியாமல் ஜேஆர் நிராயுதபாணிகளாக நின்ற தமிழர்களுக்கு எதிராக ஒரு மிக பெரிய அளவிலே சிங்கள காடியர்களை திரட்டி படிப்பறிவற்ற முட்டாள்களை திரட்டி அவர்களுடைய கைகளிலே வாள்களை கொடுத்து அந்த தமிழ் பெண்களை வல்லுறவுக்குள்ளாக்குங்கள், அவர்களுடைய சொத்துக்களை கொள்ளையடிங்கள் என்று அந்த உற்சாகப்படுத்தலை கொடுத்து ஒரு மிக பெரும் அட்டூழியத்தை அரங்கேற்ற முடிந்த ஜேஆர் ஜெயவர்தனா அந்த அவ்வாறு விரட்டியடிக்கப்பட்ட தமிழர்கள் ஆயுதமேந்தி அவர்களுக்கு எதிராக தாக்குதல்களை தொடர்ந்த பொழுது 87ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி நெல்லியடியிலே நடைபெற்ற அந்த ஒற்றை தாக்குதலுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் ஓடோடி போய் அமெரிக்காவினுடைய காலிலே மண்டியிட்டு வீழ்ந்தார். அன்று அந்த எங்களுடைய கெட்ட காலம் பனிப்போர் முடிவுக்கு வருகின்ற ஒரு சூழலிலே அது எங்களுக்கு எதிராக நிலைமைகளை மாற்றிவிட்டது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மூத்த ஊடகவியலாளரான ஆறுமுகம் சபீஸ்வரன் நேற்றிரவு கனடாவில் காலமானார். யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிவரும் யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியரும் யாழ் பல்கலைக்கழக ஊடக வழங்கல் பயிற்சி மையத்தின் முன்னாள் விரிவுரையாளரும் யாழ் ஊடக அமையத்தின் முன்னாள் தலைவருமாக இவர் செயற்பட்டிருந்தார். கனடாவுக்கு புலம்பெயர்ந்திருந்த நிலையில் கடந்த சில வாரங்களாக நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி இன்றைய தினம் வியாழக்கிழமை காலை அவர் கனடாவில் உயிரிழந்துள்ளார். பணச்செலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் அக்டோபர் 29ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அக்டோபர் 29ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நாமல் ராஜபக்ச மற்றும் ஏனைய சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகினர். இதனையடுத்து விசாரணைகளின் முன்னேற்றம் தொடர்பான அறிக்கையை அக்டோபர் 29ஆம் தேதி சமர்ப்பிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டதுடன் வழக்கும் அன்றைய தினம் வரை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலாளரான சுகீஸ்வர பண்டார இன்று காலை கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலாளரான சுகீஸ்வர பண்டார இன்று காலை கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். குறித்த வழக்கு தொடர்பான மேலதிக நீதிமன்ற நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்ன மரணம் தொடர்பிலான முக்கிய தகவல்களை சாட்சியாளரான மெய் பாதுகாவலர் நீதிமன்றத்தில் வெளியிட்டுள்ளார். CD விக்ரமரத்ன துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த சம்பவம் தொடர்பான நீதவான் விசாரணையில் அவரது மெய்ப்பாதுகாவலர் அதிகாரியான போலீஸ் சார்ஜென்ட் RM பிரசன்ன நீதவான் அருண இந்திரஜித் புதுசாசன முன்னிலையில் சாட்சியம் அளித்துள்ளார்.
மேற்கு தெற்கு விசேட விசாரணை பிரிவின் வழிநடத்தலில் இடம்பெற்ற அந்த விசாரணையின் போது சாட்சியமளித்த பாதுகாப்பு அதிகாரி முன்னாள் பொலிஸ் மா அதிபர் தனது துப்பாக்கி பயன்படுத்தி தானே சுட்டுக் கொண்டதாக தெரிவித்தார். தான் 16 ஆண்டுகளுக்கு மேலாக முன்னாள் பொலிஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்னவின் தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியாக பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். இந்த நீண்ட காலத்தில் அவர் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் என்னிடம் துப்பாக்கியை கேட்டதில்லை. உடற்பயிற்சி செய்ய சொல்லும் போது தண்ணீர் எடுத்துச் செல்லுவதும் இல்லை, என்னை எடுத்து பெறச் சொல்வதுமில்லை என குறிப்பிட்டுள்ளார். ஆனால் சம்பவம் நடந்த அன்று அவர் உடற்பயிற்சிக்கான ஆடைகளை அணிந்திருந்தார். வழக்கமாக உடற்பயிற்சிக்கு ஆயத்தமாகும் போது காலணி அணிவது வழக்கம். ஆனால் அன்று அவர் காலணி அணிந்திருக்கவில்லை என அவர் குறிப்பிட்டார். அப்போது அவர் என்னிடம் பிரசன்ன உனது துப்பாக்கியை பரிசோதித்து பார்க்க வேண்டும், அதை கொடு என கேட்டார். நான் துப்பாக்கியை மட்டும் கொடுத்தேன், தோட்டாக்களை கொடுக்கவில்லை. பின்னர் பரிசோதிப்பதற்கு தோட்டாக்கள் அடங்கிய மெகசீனையும் கொடு என கேட்டதால் அதையும் வழங்கினேன். துப்பாக்கியையும் மெகசீனையும் கையில் எடுத்த அவர் பிரசன்ன உடற்பயிற்சிக்கு செல்ல வேண்டும், ஒரு தண்ணீர் போத்தல் எடுத்து வா என்று கூறினார். நான் தண்ணீர் போத்தல் எடுக்க சென்ற கணத்தில் துப்பாக்கிச் சூடு சத்தம் கேட்டது. ஓடி வந்து பார்த்தபோது அவர் துப்பாக்கிச் சூட்டுடன் விழுந்து கிடந்தார். உடனடியாக அவரை முள்ளேரியா மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம். பின்னர் அவர் உயிரிழந்து விட்டதாக அறிய கிடைத்தது என தெரிவித்தார். இதன்போது சாட்சியமளிக்கும் வேளையில் போலீஸ் சார்ஜன் பிரசன்ன பலமுறை உணர்ச்சி வசப்பட்ட நிலைக்குள்ளானார். மேற்கு தெற்கு விசேட விசாரணை பிரிவின் கோரிக்கை எதிர்கொண்ட கடுவலை நீதவான் அர்ண இந்திரஜித் புத்தசாச இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக சாட்சியங்களை பதிவு செய்வதற்கு முன்னாள் பொலிஸ் மா அதிபரின் சாரதி மற்றும் சமையல்காரரை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு உத்தரவிட்டுள்ளார். மேலும் சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் துப்பாக்கி தோட்டாக்கள் அடங்கிய மெகசீன் மற்றும் வெற்று தோட்டா உரை ஆகியவற்றை அரச ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி அறிக்கை பெறுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். புதிய எல்லை நிர்ணய ஆணைக்குழுவுக்கான நியமனங்களில் முஸ்லிம் பிரதிநிதித்துவம் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளமையை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். அரசின் முக்கிய பதவிகளுக்கு முஸ்லிம்கள் தொடர்ச்சியாக ஊரங்கட்டப்பட்டு வருவது கவலைக்குரிய விடயமாகும் என அவர் சுட்டிக்காட்டினார். புதிய எல்லை நிர்ணய ஆணைக்குழுவுக்கு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டமை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். புதிய எல்லை நிர்ணய ஆணைக்குழுவுக்கான 3 உறுப்பினர்கள் அரசமைப்பு பேரவையினால் கடந்த 24ஆம் தேதி தெரிவு செய்யப்பட்டு பெயரிடப்பட்டனர். எனினும் இதில் முஸ்லிம் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் ஒருவரேனும் நியமிக்கப்படவில்லை. புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள எல்லை நிர்ணய ஆணைக்குழுவில் தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க, எம்பி ரோஹண புஷ்பகுமார மற்றும் கே தவலிங்கம் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழுவில் பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த இருவரும், சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஒரு தமிழரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த யாரும் இதில் உள்வாங்கப்படவில்லை. சிங்கள, தமிழ், முஸ்லிம் என 3 பிரதான இனங்கள் வாழும் இந்த நாட்டில் இத்தகைய எல்லை நிர்ணய ஆணைக்குழுவுக்கு சிறுபான்மை இனம் என்ற அடிப்படையில் முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்த ஒரு உறுப்பினரை நியமித்திருக்க வேண்டும். அதுவே முறையானதாகும். குறிப்பாக உள்ளூராட்சி மன்ற மற்றும் மாகாண சபை தேர்தல்களின் போது எல்லை நிர்ணயம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. சில பிரதேச எல்லைகளிலிருந்து பல உறுப்பினர்கள் தெரிவாகும் நிலை காணப்படுகிறது. அவ்வாறான சந்தர்ப்பங்களில் தான் சார்ந்த சமூகத்தின் பிரதிநிதித்துவம் தொடர்பில் எடுத்துரைப்பதற்கு அந்த சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் ஆணைக்குழுவில் இருப்பது கட்டாயம். எனவே எல்லை நிர்ணய ஆணைக்குழுவில் ஏற்பட்டுள்ள இந்த குறையை அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும். அத்துடன் தற்போதைய அரசில் முக்கியமான பதவிகளுக்கான நியமனங்கள் போதும் முஸ்லிம்கள் தொடர்ந்தும் புறக்கணிக்கப்பட்டு வந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். அமைச்சரவையில் முஸ்லிம் பிரதிநிதிகள் எவரும் நியமிக்கப்படவில்லை. இது தொடர்பில் பலரும் சுட்டிக்காட்டிய போதிலும் அரசு அதனை பொருட்படுத்தவில்லை. அதேபோன்று அமைச்சுக்களுக்கான செயலாளர்கள் நியமனத்தின் போது முஸ்லிம்கள் யாரும் ஆரம்பத்தில் நியமிக்கப்படவில்லை. பின்னர் அது குறித்து கடுமையான விமர்சனங்கள் எழுந்த பின்னர் முஸ்லிம் ஒருவர் அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டார். இவ்வாறு முஸ்லிம் சமூகத்துக்கான அனைத்து உரிமைகளையும் தற்போதைய அரசிடம் போராடி பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் எந்த ஒரு அரசிலும் முஸ்லிம்கள் இவ்வாறாக புறக்கணிக்கப்பட்டதில்லை என தெரிவித்துள்ளார். தன்னை சிறையில் அடைப்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். தன்னை சிறையில் அடைப்பது அவ்வளவு எளிதான விடயமல்ல. ஒருவேளை அப்படி நடந்தாலும் கூட கட்சியின் எதிர்கால நடவடிக்கைகள் எந்தவித தடங்களுமின்றி முன்னெடுத்து செல்வதற்கான அனைத்து திட்டங்களும் ஏற்கனவே வகுக்கப்பட்டு விட்டதாக தெரிவித்தார். எந்த ஒரு சவாலான சூழ்நிலையும் எதிர்கொள்வதற்கு கட்சி கிராம அளவிலும் மாவட்ட அளவிலும் பலமாக அமைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தில் நெற்கிண்ணம் என அழைக்கப்படும் மன்னார் மாவட்டத்தில் இதுவரை நெல் சந்தைப்படுத்தல், நெல் கொள்வனவில் ஈடுபடவில்லை என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். வடமாகாணத்தில் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா போன்ற பகுதிகளில் நெல் கொள்வனவில் ஈடுபடுகின்ற போதும் மன்னார் மாவட்டத்தில் இன்னும் நெல் கொள்வனவு நடைபெறவில்லை. ஏனைய மாவட்டங்களில் 15 தொடக்கம் 20 இடங்களில் நெல் கொள்வனவு இடம்பெறுகிறது. மன்னார் மாவட்டத்தில் கடந்த கால போகத்தில் 3 இடங்களில் மாத்திரம் நெல் கொள்வனவு நடைபெற்றது. அதிகமான நெல் உற்பத்தி உள்ள மன்னார் மாவட்டத்தில் நெல் சந்தைப்படுத்தல் சபை இவ்வாறான அநீதியான செயலில் ஈடுபடுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
குறிப்பாக மடு பிரதேச செயலாளர் பிரிவு, இழுப்பைக்கடவை பிரதேசம் போன்ற இடங்களில் நெல் கொள்வனவு நடைபெறுவதில்லை. கடந்த கால போக நெல்லை விவசாயிகள் இன்னும் விற்பனை செய்யாமல் வைத்திருக்கின்றனர். மாவட்டத்தில் சிறுபோக அறுவடையும் பல பகுதிகள் நடைபெறுகின்ற போதும் நெல் சந்தைப்படுத்தல் பிரிவு நெல்லை கொள்வனவு செய்யாததால் குறைந்த விலையில் தனியார் வியாபாரிகளிடம் விவசாயிகள் நெல்லை வழங்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். உரிய அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர் இந்த விடயத்தில் எதுவிதமான அக்கறையுமின்றி செயலாற்றுகின்றனர் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆகவே உடனடியாக நடவடிக்கை எடுத்து மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் நெல் கொள்வனவு செய்வதற்கு நெல் சந்தைப்படுத்தல் சபை முன்வர வேண்டுமென அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அரசு சேவைகளுக்கான இணையவழி செலுத்துகையை மேற்கொள்வதற்காக உருவாக்கப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ கௌபே அமைப்பை ஒத்த போலி இணையதளங்களை உருவாக்கி பொதுமக்களை ஏமாற்றி பணமோசடி செய்யும் சம்பவங்கள் தொடர்பில் விழிப்புடன் இருக்குமாறு இலங்கை போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சாரதிகள் வீதி போக்குவரத்து விதிகளை மீறும் போது போலீசாரால் வழங்கப்படும் வீதி அபராத பத்திரங்களுக்கான தொகையை ஜிஓபி பே மூலம் செலுத்துவதற்கு வசதி செய்யப்பட்டுள்ளது. இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு போலி இணையதள முகவரிகளை உருவாக்கி மோசடி கும்பல் பணத்தை கொள்ளையடித்து வருவது போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக கடந்த சில நாட்களாக இலங்கை போலீஸ் என்னும் பெயரில் வேக கட்டுப்பாட்டை மீறியமை உள்ளிட்ட வீதி போக்குவரத்து விதிகளை மீறியதாக கூறி அபராதத்தை செலுத்துமாறு போலியான குறுஞ்செய்திகள் பொதுமக்களின் தொலைபேசிகளுக்கு அனுப்பப்பட்டு வருவதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. இது தொடர்பில் போலீசார் தெளிவுபடுத்துகையில், இலங்கை போலீசார் வீதி போக்குவரத்து விதிமீறல்களின் போது சம்பந்தப்பட்ட நபருக்கு சம்பவ இடத்திலேயே தவறை சுட்டிக்காட்டி அபராத பத்திரத்தை வழங்குவர் அல்லது நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வர். அதுவே தற்போதைய நடைமுறையாகும். அதேபோன்று கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் போக்குவரத்து விதிமீறல் கண்டறியப்பட்டாலும் கூட குறுஞ்செய்தி மூலம் வங்கிக் கணக்கு விவரங்களை கோரும் நடைமுறை போலீசாரிடம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இல்லை என்றும், எனவே பொதுமக்கள் இதுபோன்ற போலியான குறுஞ்செய்திகளை நம்பி ஏமாற வேண்டாம் என கேட்டுக்கொண்டுள்ளனர். இவ்வாறான போலி இணைப்புகளை பயன்படுத்தி பணத்தை இழக்க வேண்டாம் என எச்சரித்த போலீசார், ஏற்கனவே இதுபோன்ற மோசடிகளால் பாதிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கு சென்று முறைப்பாடு செய்யுமாறு அறிவுறுத்தியுள்ளனர். செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் புதைக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி வழங்க வேண்டும் என கோரி யாழ் மறைமாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழுவினரால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதிகாலை புனித ஜுதாதேய சுரூபம் முன்பாக காலை 10 மணிக்கு ஒன்று கூடிய மறைமாவட்டத்தைச் சேர்ந்த கத்தோலிக்க குருமாரும் துறவரத்தினரும் அமைதியாக செம்மணி சித்துப்பாத்தி மயானம் வரை பேரணியாக சென்று நீதி கோரிக்கை விடுத்தனர். பேரணியில் பங்கேற்றவர்கள் செம்மணிக்கு நீதி வேண்டும், சர்வதேச விசாரணை நடாத்தப்பட வேண்டும், மௌனம் அல்ல நீதியே தேவை, உண்மைகள் மறைக்கப்படக்கூடாது போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை தாங்கியிருந்தனர். இதன்போது செம்மணி மனித புதைகுழியில் புதைக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி வேண்டும் என கூறி அவர்கள் வலியுறுத்தியமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை செம்மணி மனித புதைகுழி தொடர்பாக சர்வதேச விசாரணைக்கு வழிவகுக்க வேண்டும் என்பது உட்பட 7 கோரிக்கைகளை முன்வைத்து யாழ் மறைமாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழு ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் ட்ரக்கருக்கு மகஜர் ஒன்றையும் இன்றைய தினம் அனுப்பி வைத்தனர். கத்தோலிக்க மறைமாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழு மிஸ்டர் வோல்கர் டர்க், யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ், இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் உள்ள செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி தொடர்பான அவசர வேண்டுகோள். மாண்புமிகு உயர் ஆணையர் டெர்க் அவர்களே, யாழ்ப்பாண மறை மாவட்டத்தில் பணியாற்றும் குருக்கள் துறவிகளாகிய நாம் இறந்தவர்கள், அவர்களின் குடும்பங்கள் மற்றும் ஆயுத மோதலின் போது வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள், அவர்களை இன்று வரை தேடிக்கொண்டிருக்கும் அவர்களின் உறவினர்கள் குறித்த ஆழ்ந்த மேய்ப்பு பணிசார் கருசனையால் இவ் அவசர வேண்டுகோளை முன்வைக்கின்றோம். 2025 ஆண்டு ஜூன் மாதத்தில் செம்மணி மனித புதைகுழி அமைவிடத்திற்கு தாங்கள் மேற்கொண்ட வருகையை நன்றியுடன் நினைவு கூறுகின்றோம். உண்மைக்கும் நீதிக்கும் பல ஆண்டுகளாக காத்திருக்கும் குடும்பங்களுக்கு தங்களது பிரசன்னம் புது நம்பிக்கையை கொடுத்தது. 2025 ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதன் பின்னர் நீதிமன்ற மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகள் அச்சமூட்டும் அளவில் மனித எச்சங்களை வெளிக்கொணர்ந்துள்ளன. 2026 ஆண்டு ஜூலை 21 வரை சிறுவர்கள் மற்றும் சிசுக்களின் எச்சங்கள் உட்பட 454 மனித எண்புத் தொகுதிகள் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது.
இறந்தவர்களின் அடையாளங்கள், அவற்றுக்கான காரணங்கள், இடம்பெற்ற திகதிகள், இதற்கு பொறுப்பானவர்கள் யார் என்பது தொடர்பான விடயங்கள் இதுவரை முழுமையாக உறுதிப்படுத்தப்படவில்லை. விசாரணையின் முடிவை முன்கூட்டி தீர்மானிக்கவோ நம்பகமான சான்றுகளின்றி எவர் மீதும் பொறுப்பை சுமத்தவோ நாம் விரும்பவில்லை. இருப்பினும் இப்புதைகுழிகளின் அளவும் சூழ்நிலைகளும் வெளிப்படையான நம்பகத்தன்மையுடைய உண்மையை நிலைநாட்டி பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்தக்கூடிய சுயாதீன சர்வதேச விசாரணை ஒன்றை கோரி நிற்கின்றன. யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம், நீதித்துறை, மருத்துவ அதிகாரி, தொல்லியல் ஆய்வுக்குழு, யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், சட்டத்தரணிகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஆகியோர் அர்ப்பணிப்புடன் ஆற்றி வரும் பணியை நாம் பாராட்டுகின்றோம். எனினும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் ஐக்கிய நாடுகள் சபையின் தொடர்புடைய மனித உரிமை அமைப்புகளும் எழுப்பியுள்ள தடயவியல் திறன், விசாரணையின் சுயாதீனம், சான்றுகளின் பாதுகாப்பு, உயிரிழந்தவர்களின் அடையாளம் காணல் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களின் பங்கேற்பும் பாதுகாப்பும் தொடர்பான விடயங்கள் முழுமையாக கருத்தில் கொள்ளப்பட்டு உரிய முறையில் தீர்வு காணப்பட வேண்டும். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் பல தசாப்தங்களாக நீடித்த தாமதங்கள், தடைகள் மற்றும் தண்டனையின்மை காரணமாக உள்நாட்டு பொறிமுறைகளில் நம்பிக்கை இழந்துள்ளதால் சுயாதீன சர்வதேச விசாரணையை மீண்டும் மீண்டும் கோரியுள்ளனர். இக்கோரிக்கையை நாம் முழுமையாக ஆதரித்து அவர்களுடன் இணைந்து நிற்கின்றோம். எமது ஆழ்ந்த பரிசீலனையின் அடிப்படையில் செம்மணி மனித புதைகுழி தொடர்பான கண்டுபிடிப்புகளின் பரப்பளவும் அதன் வரலாற்று சூழலும் தமிழ் மக்கள் எதிர்கொண்ட பரந்தளவிலான கட்டமைப்புசார் இன அழிப்பின் ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைடு தெளிவான அறிகுறியாக அமைந்துள்ளதுடன் இவ்விடயம் சர்வதேச சட்டத்திற்கு இணங்க அதிகாரமும் சுயாதீன தன்மையும் கொண்ட ஒரு சர்வதேச விசாரணை அமைப்பினால் முழுமையாக ஆராயப்பட வேண்டும். எனவே இவற்றை கருத்தில் கொண்டு பின்வரும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தங்களிடம் நாம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். 1. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி தொடர்பான சுயாதீன சர்வதேச விசாரணைக்கு ஆதரவு அளித்து அதனை நடைமுறைப்படுத்தி பொருத்தமான சர்வதேச தடயவியல் நிபுணத்துவம், மேற்பார்வை மற்றும் நிறுவன சுயாதீனத்தை பாதுகாக்கும் ஏற்பாடுகள் உறுதி செய்யப்பட வேண்டும். 2. மனித எச்சங்களை அகழ்ந்தெடுத்தல், பரிசோதித்தல், அடையாளத்தை உறுதிப்படுத்துதல் மற்றும் பாதுகாத்தல் ஆகிய அனைத்தும் மினசோட்டா நெறிமுறை, மினசோட்டா புரோட்டோகால் மற்றும் பொருந்தக்கூடிய ஏனைய சர்வதேச தர நிலைகளுக்கு இணங்க மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். 3. சுயாதீன DNA பகுப்பாய்வு, அறிவியல் கால நிர்ணயம், பொருத்தமான தனி உரிமை பாதுகாப்புகளுடன் குடும்ப ஒப்பீட்டிற்கான DNA மாதிரிகளை தன்னார்வ அடிப்படையில் சேகரித்தல் ஆகியவற்றை உள்ளடக்கிய நம்பகமான அடையாள உறுதிப்படுத்தல் செயல்முறைக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். 4. விசாரணையை மேற்கொள்பவர்களுக்கு தொடர்புடைய அனைத்து இராணுவம், காவல்துறை, தடுப்பு காவல் மற்றும் அரசாங்க பதிவுகளையும் முழுமையாக அணுகுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். மேலும் உரிய சட்ட நடைமுறைகளையும் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை குற்றமற்றவர் என்ற சட்ட கோட்பாட்டையும் மதித்து பாதுகாத்தவாறு தனிநபர் மற்றும் நிறுவனங்களின் பொறுப்புகளை உரிய முறையில் கண்டறியும் வகையில் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். 5. பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினர், சாட்சியாளர்கள், சட்டத்தரணிகள், ஊடகவியலாளர்கள், சமய தலைவர்கள், தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மனித உரிமை பாதுகாவலர்கள் ஆகியோரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதுடன் விசாரணை செயல்முறையில்
அவர்கள் அர்த்தமுள்ள வகையில் பங்கேற்கும் உரிமையும் முழுமையாக உறுதி செய்யப்பட வேண்டும். 6. இலங்கைக்கான ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் பொறுப்புக்கூறல் திட்டம் OHCHR ஸ்ரீலங்கன் அக்கவுண்டபிலிட்டி ப்ராஜெக்ட் செம்மணி அகழ்வு பணிகளை தொடர்ந்து கண்காணித்து சான்றுகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சாட்சியாளர்களின் பாதுகாப்புக்காக யாழ்ப்பாணத்தில் OHCHR பிரசன்னம் அவசியமானது. செம்மணியில் புதைக்கப்பட்டவர்கள் தமது உறவினர்கள் என யாரும் முன்வரவில்லை என நீதியமைச்சரின் சமீபத்திய கருத்து மக்களிடையே நிலவும் அச்சம் மற்றும் அரச நிறுவனங்கள் மீதான நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்துகின்றது. சாட்சிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஐக்கிய நாடுகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் ஓர் உடன்பாடு எட்டப்பட வேண்டும் என்று நாம் கோருகின்றோம். எலும்புக்கூட்டு எச்சங்களின் ஒவ்வொரு தொகுதியையும் மீறப்பட முடியாத மனித மாண்புடைய ஒரு நபரையும் துயரத்துடனும் நிச்சயமின்மையுடனும் வாழும் ஒரு குடும்பத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது. எமது வேண்டுகோள் எந்த ஒரு சமூகத்திற்கோ நிறுவனத்திற்கோ எதிரான எண்ணத்தாலோ பகைமையாலோ தூண்டப்படவில்லை. சான்றுகளால் நிறுவப்படும் உண்மை, சட்டத்தின்படி வழங்கப்படும் நீதி, இறந்தோரின் மாண்பு மற்றும் இலங்கையின் அனைத்து மக்களுக்கும் உண்மையான நல்லிணக்கம் ஆகியவற்றையே நாம் நாடுகின்றோம். இந்த விசாரணையை முன்னெடுத்து குடும்பங்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக தங்கள் அலுவலகமும் ஏனைய ஐக்கிய நாடுகள் பொறிமுறைகளும் மேற்கொள்ள உள்ள நடவடிக்கைகளை விளக்கும் எழுத்து மூல பதிலுடன் தங்களது அவசர தலையீட்டை மரியாதையுடன் கோருகின்றோம். மிகுந்த மரியாதையுடன் யாழ்ப்பாணம் மறைமாவட்டத்தில் பணியாற்றும் குருக்கள் மற்றும் துறவரத்தினர், யாழ்ப்பாணம், இலங்கை. எல்னினோ தாக்கத்தினால் ஏற்படும் வெப்ப அலையின் போது மது மற்றும் குளிர்பானங்கள் அருந்துவது மனித உடலுக்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும் என்றும் அது வெப்ப பக்கவாதம் மற்றும் மரணத்திற்கு வழிவகுக்கும் என்றும் சுகாதார அமைச்சகத்தின் தொழில்சார் சுகாதார பிரிவு எச்சரித்துள்ளனர். இது தொடர்பில் இந்த பிரிவின் வைத்திய நிபுணர் இனேகா சுரவீர மேலும் தெரிவிக்கையில், இந்த நாட்களில் சுற்றுப்புற வெப்பநிலை உயர்ந்த நிலையை எட்டியுள்ளதாகவும் மது அருந்துவது நீரிழப்பு மற்றும் பல்வேறு சிக்கலை ஏற்படுத்தும் என கூறியுள்ளார். எதிர்வரும் நாட்களில் இந்த வெப்பமான சூழல் மேலும் தீவிரமடையக்கூடும் என்றும் உடல் நீரிழப்புக்கு உள்ளாவதை தடுக்க சுத்தமான தண்ணீர், ஓரேஞ்ச், தர்பூசணி போன்றவற்றை அதிகமாக உட்கொள்வது நல்லது என தெரிவித்துள்ளார். எல்னினோவால் வளிமண்டலவில் வெப்பநிலை அதிகரித்துள்ளதால் சிறு குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் 60 வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்கள் காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என வைத்திய நிபுணர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் சிறுநீரக நோயாளிகள், இதய நோயாளிகள், பக்கவாத நோயாளிகள் மற்றும் தொற்றா நோயாளிகள், பாதிக்கப்பட்ட நீரிழிவு நோயாளிகள் தங்கள் மருந்துகளை முறையாக எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருப்பது மிகவும் முக்கியம் என தெரிவித்துள்ளார். மேலும் வெப்ப தாக்கம் உயிரிழப்புக்கு கூட வழிவகுக்கக்கூடும் என்பதால் சுகாதார அமைச்சு வழங்கியுள்ள அறிவுறுத்தல்களை மக்கள் பின்பற்ற வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.